நம்ம இன்றைக்கி இயற்கையான முறையில் 2 சர்பத் பார்க்கலாமா. இது பாதாம் பிசின். இதில் நான் ஒரு 3 பீஸ் எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன். 3 பீஸ் தாங்க போட்டேன். அதுவே நான் வச்ச அந்த ட்ரேயில் அந்த குட்டி பாக்ஸில் பாக்ஸு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி ஊறி வந்துருச்சுன்னு. இதிலேருந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுடைய எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் அதை ஊற வச்சுக்கலாம். இது எனக்கு 3 நாளைக்கு வரும். இந்த 3 பீஸே 3 நாளைக்கு வரும். ஏன்னா நான் மட்டும்தான் குடிக்கிறேன், வீட்டில் அவங்களாம் குடிக்கலை. இது சப்ஸா சீட்ஸு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பாதாம் பிசின் மட்டும்தான் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதும், சூப்பராக ஊறிடும். இதில் இருந்தும் உங்களுடைய தேவை எப்படி, நிறையா போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறையா போட்டுக்குங்க, இல்லை கம்மியாக போட்டால் பிடிக்கும்னா அப்படின்னு போட்டுக்குங்க. அடுத்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை நான் காஞ்ச பூவை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரம் அது ரெடி ஆயிரும், நல்லா ஊறி வந்துடும். அது அப்புறம் ஊறியும் நல்லா ஆறிடும். அதனால் அதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போ சர்பத்தில் என்ன மெயின் அப்படின்னா கலர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கலர், ஐஸ், அது ரெண்டும் எனக்கு ரொம்ப தூக்கலாக வேணும் அப்படின்னு நான் நினப்பேன். இப்போ ஒரு மாதிரி மெரூன் கலர் மாதிரி இருக்கா. நம்ம லெமன் போட்டோன்னே இது நல்லா டார்க் ரெட் கலரில் வந்துடுது. உங்களுக்கு எவ்வளோ சுகரோ அது அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. ஆனால் எனக்கு அந்த ஜீனி போட்டு குடித்தாதே ரொம்ப பிடிக்கும், அதனால் அது போட்டிருக்கேன். இப்போ லெமன் போட்டோன்னு பாருங்கள், அது நல்லா ரெட் கலரில் ஆயிடுது. இந்த சப்ஸா சீட்ஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்துடலாமா. சீரண பாதையில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணை சரி பண்ணக்கூடியது இந்த சப்ஸா சீட்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. நெஞ்செரிச்சலை போக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. மலச்சிக்கலை போக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. மெயினாக உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இதுக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம் பிசின் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு பலப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. முகம் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி 1 ஸ்பூன் பாதாம் பிசின் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மெத்தடில் தான் நம்ம சங்குப்பூவையும் நம்ம சர்பத் போடலாம். அதேமாரி காஞ்ச பூவை ஊற வச்சு இதே மெத்தடில் போட்டுடலாம். சூப்பராக இருக்கும்.